வெல்கம் ஆல். நான் உங்கள் பாரதி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று சண்டே நம்ம எங்கே போயிருந்தோன்னா நம்ம பாட்டி வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இதான் நம்ம பாட்டியோட வீடு. இங்கே தான் எங்கள் ஆச்சிங்க எல்லாருமே வளர்ந்தாங்க. நம்ம பாட்டியோட வீடு எப்படி இருக்குது? அதுக்கப்புறம் நம்ம தாத்தா பாட்டி இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் இப்போ நம்ம கூட இல்லை. இது பாட்டி வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் விறகு அடுப்பில் சமைச்சா நாட்டுக்கோழி தான் ஸ்பெஷல். எங்கள் ஆச்சிங்க எல்லாருமே நாட்டுக்கோழி வச்சாலே விறகு அடுப்பில் தான் வைப்பாங்க. ஏன்னா அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும்னு சொன்னாங்க. நேற்று நாட்டுக்கோழி தான் நம்ம பாட்டி வீட்டில் ஸ்பெஷல். இப்போ பாட்டி வீட்டில் இருக்க மாடெல்லாம் பார்க்கலாமா? இது ஒரு கன்றுக்குட்டி. இந்த கன்றுக்குட்டியோட பேர் தனம். இது டபுள் கலரில் இருக்கனால எனக்கு இந்த கன்றுக்குட்டியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாடு, இதோட பேர் லட்சுமி. இது கொஞ்சம் பெரிய சைஸ் மாடு. அது ரெண்டும் மாடுக்கும் கன்றுக்குட்டிக்கும் நடுவில் இருக்கிறது. ஒன்னோட பேர் கருப்பி, இன்னொன்னோட பேர் கங்கா. இது ரெண்டுமே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது ரெண்டுமே கொஞ்சம் சைலண்ட் டைப்பாக இருந்துச்சு. எல்லா மாடும் நான் வீடியோ எடுக்கிறப்ப உட்காந்துருந்துச்சு. இதை சுற்றியும் மாட்டுக்கு தேவையான கம்பு, சோளம் அதெல்லாமே நட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் காட்டுறேன். அடுத்து நம்ம பாட்டி வீட்டில் வாங்கியிருக்க ஆட்டுக்குட்டிங்க. இது குட்டி ஆடு. இது போக இன்னும் 4 இருந்துச்சு. அது கொஞ்சம் பெருசாக இருக்கனால கட்டி வச்சுருந்தாங்க. நம்ம இருக்கனால கழட்டி விடலை. இது எல்லாத்தையும் கருப்பான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இது ரீசெண்டாக வாங்கினது. இன்னும் பாட்டி வீட்டில் என்னென்ன இருந்துச்சுன்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். நான் உங்கள் எல்லோரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் ஆல்.